ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு என்னோட அத்தை பொண்ணுக்கு ஃபிஷ் ஃப்ரை வேணுமா, செஞ்சுருவோமா? வாங்க. அதுக்கு மீன வந்து ஒரு 8 துண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மீன் வந்து கிங் ஃபிஷ்ன்னு சொன்னாங்க. ஸோ அத வாங்கிட்டு வந்து உப்பு தடவி கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டேன். அடுத்து நானு மசாலா பொடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் YouTubeல பார்த்த வரைக்கும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்கு ஏகப்பட்ட மசாலா ரெடி பண்ணி தராங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே இருக்கிற பொடியெல்லாம் போட்டு பெசறி வச்சு தவால போட்டா போதும்ன்றது தான் எங்க அம்மா சொல்லிக் குடுத்தது. ஸோ அத பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு மொளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கொஞ்சமா கரம் மசாலா, கொஞ்சமா வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிட்டேன். இதில எனக்கு ஏதோ விருப்பமா தோணும். அப்பப்போ போடுவேன். நல்லா வந்துரும். சரின்னு இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஒரு டைம் ட்ரை பண்ணேன். நல்லா வந்துச்சு. ஸோ அதையே இதுவரைக்கும் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் தான் என்னோட மசாலா. இத மட்டும் போட்டுட்டு, கொஞ்சமா புளி தண்ணி ஒரு 2 கொட்ட புளி எடுத்து கரைச்சு, அந்த புளி தண்ணிய ஊத்தி விட்டோம் அப்டின்னா, நல்லா இந்த மசாலா வந்து கெட்டியா வந்துரும். ஸோ இந்த கெட்டியா வந்த இந்த மசாலாவ எடுத்து, மீனோட ஒரு பக்கத்துல அப்படியே சந்தனம் தடவுற மாரி நல்லா தடவிட்டு, இன்னொரு பக்கமும் போட்டு நல்லா திருப்பி, நல்லா சந்தனம் தடவுற மாரி நல்லா அழுத்தி அழுத்தி தடவிட்டு, கொஞ்ச நேரம் ஊற விட்டுடணும். ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம். எங்க பாட்டி எல்லாம் வெயில்ல காய வைப்பாங்க. மீன் நல்லா ஊறும்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தவால பொரிச்சு தருவாங்க. வெயில்ல சும்மா இந்த மசாலா காஞ்ச வரைக்கும் போதும்ன்னுவாங்க. அப்போ உதிராம வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தவால எண்ணெய் போட்டு லைட்டா எண்ணெய் போட்டு பொரிச்சா மீன் ஃப்ரை ரெடி.